வணக்கம் பிடித்தம்லா. இது வந்து Infinix Smart 8. இப்போ தானே ஒரு ஸ்மார்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்மார்ட் 8 ஹெச்டி. இது வந்து ஸ்மார்ட் 8. ரெண்டுக்கும் வந்து ரெண்டு வித்தியாசம் தான் இருக்குது, சிப்செட் மற்றும் பிரைமரி சென்சர். இந்த ஸ்மார்ட் 8ஓட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 7500 பட் ஐசிஐசிஐ பேங்க் கார்டு ஆஃபரோடு சேர்த்து 6749 ரூபாய்க்கு இதை நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இது எப்படி இருக்குது, ஒரு 7000க்கு ஒரு ஃபோன் வாங்கினா இது எப்படி இருக்குங்கிறத இந்த 11 வந்து பார்க்கலாம். இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 ஃபோன் இது. ஸோ இது வந்து 4 கலரில் கொண்டு வராங்க, பிளாக், கோல்டு, ப்ளூ மற்றும் ஒயிட்னு. ஃபினிஷ் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு எர்கானமிக்ஸும் தந்திருக்காங்க. 8.5mm திக்னஸ் மற்றும் 184 கிராம்ஸ் வெயிட்டில் இது வந்து வருது. கீழே வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கீழே இருக்குது, USB டைப்-C போர்ட் இருக்குது, ஆடியோ ஜாக்கும் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே, 2 சிம் போடலாம், மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். அப்புறம் பாக்ஸில் வந்து ஒரு 10 வாட்ஸ் சார்ஜர் தராங்க, டைப்-C கேபிள் இருக்குது, ஒரு கிளியர் சாஃப்ட் கேஸும் தந்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் உண்டு. பவர்ட் பை XOS ஆண்ட்ராய்ட் 13 வெர்ஷனில் இது வந்து வருது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13.9GB வந்து சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் போகுது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ஸ் மற்றும் கூகுள் ஆப்ஸ், அப்புறம் 1-2 ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குது. மொத்தம் ஒரு 41 ஆப்ஸ் இருக்குது. ஸ்டார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓவர்ஃபம் ஆப் இருக்குது, பட் இது வந்து நீங்கள் வந்து வயர்டு இயர்ஃபோனில் ஒர்க் ஆகும். மேஜிக் ரீட் இப்போ சமீபத்தில் அவங்களோட ஃபோன்கள் இது வந்து ஃபீச்சர் கொண்டு வராங்க. ஐஃபோனோட டைனமிக் ஐலண்ட் இன்ஸ்பெண்ட் பண்ணுது. யூஸ் கேஸ்ன்னு பார்த்தா பெருசாக இதில் கிடையாது. சார்ஜ் பண்ணும்போது அனிமேஷன் வருது, ஃபேஸ் அன்லாக் போது இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வருது, அப்புறம் கால் ரிமைண்டர் அந்த மாதிரி சில யூஸ் கேஸுக்கு தான் வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான யூஸ் கேஸாக எனக்கு தென்படல, பட் அந்த அனிமேட்டட் எஃபெக்ட் வந்து தந்திருக்காங்க. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷனோட வருது, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 500 nits பிரைட்னஸோடி வருது. ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே. 7000 ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஒரு டீசென்ட் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து மீடியாடெக்கோட G36 சிப்செட்டில் பவர் ஆகுது. ஏற்கனவே வந்து 8 HDயில் வந்து யூனிசாக் T606 சிப்செட் யூஸ் பண்ணாங்க, பட் இதில் வந்து மீடியாடெக் சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. eMMC ஸ்டோரேஜ். இது ஒரு என்ட்ரி லெவல் டாஸ்க்குக்கெலாம் வந்து இது வந்து ஓகேயாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பேங்கிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா, அப்புறம் வந்து ஒரு செகண்டரி பேருக்கு ஒரு VGA சென்சர். 8 HD ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 13 MP கேமரா இருந்தது. ஸோ இதில் வந்து கேமரா வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 50 MP மெயின் சென்சர். செல்ஃபிக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து 8 MP கேமரா இருக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு 7000 ரூபாய்க்கு ஒரு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோன் கேமரா வந்து உங்களுக்கு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. $5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 10 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப் கிடைக்கும், பட் சார்ஜிங் டைம் அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் தான். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா XOS அவங்களோட UI ஆண்ட்ராய்ட் 13 Go பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிப் டவுன் ஒரு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு இது. ஸோ இதில் வந்து இன்ஃபினிக்ஸ் ஃபோன்களில் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த சோஷியல் டர்போன்னு வாட்ஸ்அப் குறித்தான சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் தருவாங்க. வாட்ஸ்அப் கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், பியூட்டி மோட் அந்த மாதிரிலாம் தந்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து இதில் கிடையாது. டுவல்ஸ் ஆப்ஸ்ன்னு கிடையாது, பட் இதில் சில ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் வந்துருக்காங்க. பேங்கிங் ஆப்ஸ், மற்ற ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 8. ஒரு 7000 ரூபீஸ்க்கு ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், என்னோட பேசிக் யூஸ் கேஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆப்ஷன். 8 HDக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டர் சாய்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மீடியாடெக் சிப்செட் மற்றும் பிரைமரி கேமரா வந்து 50 MP தராங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ கிளிப் பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த வீடியோ லட்சுமி தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.